ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்தாயோ. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? அந்த அரோமலை மூவிலேருந்து வர எப்படி வந்தாயோ சாங்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, கிஷன் தாஸுங்கிறவர் வந்து நடிச்சிருப்பாரு. அவர் வந்து முதல் நீ முடிவும் நீன்ற மூவியில் ரொம்ப ஃபேமஸ். அவர் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். ஸோ இந்த படத்தில் இவர் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு. அதில் எஸ்பெஷலி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு சாங், ஓகேங்களா? இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஆம், ஒரு ஒரு லவ்வர்ஸ்குள்ள நடக்கிற விஷயங்கள், எப்படி அவங்க ரெண்டு பேரும் இனிஷியலா மீட் பண்றாங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்து இவரோட மனசை அவங்களோட மனசை இவங்க எப்படி வந்து ஆக்கிரமிப்பு பண்றாங்க, அது அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ள வந்தது, அந்த மாதிரியான சீக்வன்சஸ் இருக்கும். இதை பத்திலாம் சொல்ற ஒரு சாங் தான் இது. அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து ரெண்டு பேருமே வந்து ட்ரெயினில் வந்து பாட்டு கேட்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோயின் வந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இவங்க வந்து இவர் வந்து அப்படியே பிரமிச்சு பார்த்துன்னு இருப்பார். அந்த டைம்ல வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹெட்செட் கொடுத்து பாட்டு கேளு அப்படின்னா, என்ன யோசிக்கிற இந்த கேளு அப்படின்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து ட்ரெயின்ல இருந்து எட்டி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி அவரும் எட்டி பார்ப்பாரு. அந்த சீக்வன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு ஃபீல் குட்னா எப்படி இருக்கும்ன்றதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து க்ளோஸ் இல்லாத மாதிரியும், அதுக்கப்புறம் கிராஜுவலாக அவர் வந்து ஒர்க்கில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது, அப்புறம் கிராஜுவலாக லஞ்ச் சாப்பிட்றது, அப்புறம் ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா வினை தாண்டி வருவாயா டிஸ்பிளே பிக்சரை வால்பேப்பராக வச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு என்னது அப்படின்னு கேட்பாரு. அப்போ இது தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும். ஒரு சீன்ஸும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பொருத்திருப்பாங்க. அவ்வளோ அற்புதமாக இந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங்கை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அப்புறம் ஆஃபீஸில் டே பை டே வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அதில் வந்து ஒரு கேரக்டர் வருவார், அந்த ஆஃபீஸோட ஃபவுண்டர் மாதிரி. அவர் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். அவர் வந்து சாப்பாடு பிரியர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து இனிஷியலாக சாப்பிட்றது ஒன்று ரெண்டு சீக்வன்ஸ் சாப்பிட்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ஒர்க்குன்னு வரப்போ கரெக்டாக இருப்பார். ஸோ இவங்க சாப்பிட்றப்ப அப்படியே கிராஸ் பண்ணுவார், பார்த்துக்கிட்டே சுற்றிக்கிட்டே போவார். கப்பலுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்காக அவங்களுக்கு கைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக போஸ் கொடுக்காத மாதிரி இவங்க போஸ் கொடுக்க சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரும். அந்த டைமில் வந்து அவங்கள மறந்து அவங்க ரெண்டு பேரும் அப்படியே மெய் மறந்து நின்று மாற்றி மாற்றி பார்த்துன்னு இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க என்ன சொல்லுறாங்கன்னா, அவங்கள அறியாமலே அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் அன்பு வந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராமேன் வந்து சும்மா சும்மா ஒரு ஃப்ளாஷ் அடிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரியாலிட்டி புரியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும் அந்த சாங்ல. எல்லாமே அற்புதமா இருக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஸ்க்ரால் பண்ணுங்க.